தண்ணியை நானே உனக்கு மண்ணிலேருந்து வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புலி அந்த தண்ணியை வர வச்சுச்சான். பா நீ இங்கே குளிச்சு ரெடியாகுப்பா, நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு அந்த புலி அந்த ஆடு மேலே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்ததான். ஓகே ராஜா, நான் சீக்கிரமாக குளிச்சிட்றேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன குளத்துல அதுவும் குளிக்க ரெடியாகுதான். அந்த புலியை பார்த்தோன்னே அப்படியே ரிவர்ஸில் போதான் பயந்துக்கிட்டு, என்னடா பண்ணுறது, நல்லா மாட்டிக்கிட்டோமேன்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை விட்டு வராமல் அங்கேயே இருந்ததான். அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டி இப்போ நம்ம தப்பிச்சாதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுத்துச்சான் ஒரு ஓட்டம். அந்த புலியும் அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததான். அந்த புலி அந்த ஆட்டை விடுறதா இல்லையா. ஆனால் ஒரு வழியாக அந்த ஆடு அந்த புலியோட கண்லேருந்து தூரமாக எங்கேயோ தப்பிச்சு போயிடுச்சான். அந்த புலி கோவத்தில் கத்த ஆரம்பிச்சுதான், இந்த ஆடு தம்மு தூண்டு இருக்கு, இந்த சின்ன ஆடு நம்மளை ஏமாத்திருச்சு, ஆடு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு எங்கே இருந்தாலும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு இருந்ததான். ஆனால் அந்த ஆடு அந்த பக்கமாக அதுக்கு மறைவாக இருந்துட்டு தான். அதுக்கப்புறம் இந்த ஆடு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிச்சான், இந்த மாதிரி தான் நடந்தது, ஆனால் நான் என்னோடய புத்திசாலித்தனத்தால் தப்பிச்சிட்டேன், நீங்களும் இப்படி தான் புத்திசாலித்தனமாக இருக்கணும், எந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம புத்திசாலித்தனத்தையும் பொறுமையையும் கைவிடக்கூடாது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுன்றதை மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு அதை சொல்லி முடிச்சிச்சான்.